சொல்லுமா? அல்லேலூயா. ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்தில் அவ்வளோ தூரம் சொல்லியிருக்கிறோம். வெளியிலேருந்து ஊழியக்காரங்க வர்றாங்க, எல்லாரும் தவறாமல் இருந்தால் பாதி பேரை கூட காணும். பாதி பேரை காணோமா? இல்லை 2/3 பங்கை காணும். பரவாயில்ல, வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். நம்முடைய மத்தியிலே ராஜபாளையம் பகுதியிலே தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற இயேசுவின் சவால் ஊழியங்கள் என்கிற பெயரிலே மாதந்தோறும் ஒரு விசேஷித்த ஒரு உபவாச ஜபத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல சபைகளிலிருந்து புறஜாதிகளுமாக. நானும் ஒரு முறை அங்கே கடந்து சென்றிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 200 நபர்கள் வரைக்கும் அதில் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே ஒரு தீர்க்க தரிசன ஊழியத்தை பாஸ்டர் அசரியா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எனக்கு நன்கு அறிமுகமான தேவனுடைய ஊழியக்காரர். ஏற்கனவே நம்ம பால்கனிக்கு கீழே வைத்து நடத்தி கொண்டிருக்கிற பொழுது ஒரு விசை அவர்களும் அவருடைய துணைவியாரும் வந்திருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? 4 பேர் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அந்த பாஸ்டம்மா தான் ஜெப குறிப்பு நடத்தினாங்க, நல்லா நடத்தினாங்க. எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் இருக்கிறது, ஒருவேளை சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஒரு நபர் வெளியில் விற்கிற முட்டையை உங்களுக்கு விலை கம்மியாக தர்றேன்னு கொடுத்தாங்க. அந்த முட்டை எந்த முட்டைன்னு பார்த்தா சத்துணவுலேருந்து குழந்தைகளுக்கு கொடுக்குற முட்டையை கொண்டு கொடுத்தாங்க. அதனால் ஆண்டவர் அதை தப்புன்னு உணர்த்தினார். அதுக்கப்புறம் அந்த முட்டையே வாங்கலைன்னு சொன்னாங்க. இப்போ ஞாபகம் இருக்கா? பார்த்தீங்களா? அவங்களுக்கு ஏதாவது அடையாளம் சொன்னால் தான் ஞாபகம் வருது இல்லையா? சரி, எனக்கு அவங்க பண்ண அந்த ஜெப குறிப்பு, ஆண்டவர் என் கூட இடப்பட்டார் அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. இன்றைக்கி அவங்க வந்தாங்கன்னா அவங்கள தான் ஜெப குறிப்பு நடத்த விடணும் யோசித்தேன். அதனால தான் ப்ரோ பாஸ்டர்கிட்ட கூட சொல்லலை. பாஸ்டர்கிட்ட கேட்டப்போ இல்லை சிஸ்டர் வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ ஆகையினால ஜெபம் பண்ணாங்க. ஆகையினால தொடர்ந்து இன்றைய தினத்திலே பாஸ்டர் அசரியா அவர்கள் நம் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். அவர்களை வரவேற்கும்படியாக கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உங்கள் அனைவருக்கும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய பிதா குமாரன் பரிசுத்தாவியான நாமத்தினாலே என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கு முதலாவது நன்றி சொல்கிறேன். இரண்டாவது பாஸ்டருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கர்த்தர் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தையும் ஊழியத்தையும் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. நாம் தேவ செய்திக்குள்ளாக போகும் முன்பாக ஒரு பாடலை நாம் கற்றுக்கொண்டு நம் தேவ செய்திக்குள்ளாக கடந்து போகிறோம். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் கொடுத்த பாடல் இது. மன்றாட்டினாவியால் என்னை நிரப்பும், மடிந்தோரை மீட்டிட என்னை நிரப்பும். மன்றாட்டினாவியால் என்னை நிரப்பும், மடிந்தோரை மீட்டிட என்னை நிரப்பும். நிரப்பும் நிரப்பும் கண்ணீரினாவியா என்னை நிரப்பும். நிரப்பும் நிரப்பும் ஜபாவியாலே என்னை நிரப்பும். மன்றாட்டினாவியா என்னை நிரப்பும், மடிந்தோரை மீட்டிட என்னை நிரப்பு. மன்றாட்டினாவியா என்னை நிரப்பு, மடிந்தோரை மீட்டிட என்னை நிரப்பு. எருசலேமின் அலங்கங்கள் இடிந்து கிடக்குதே, எருசலேமின் அலங்கங்கள் இடிந்து கிடக்குதே. உடைந்து போன குடும்பம் எல்லாம் கட்டப்படணுமே, உடைந்து போன குடும்பம் எல்லாம் கட்டப்படணுமே. நீரப்போ நீரப்போ கண்ணீரினாவியா என்னை நீரப்பும். நீரப்போ நீரப்போ ஜபாவியாலே என்னை நீரப்பு.
மன்றாட்டினாவியா என்னை நிரப்பு, மடிந்தோரை மீட்டிட என்னை நிரப்பு. மடிந்தோரை மீட்டிட என்னை நிரப்பு. எருசலேமின் அலங்கங்கள் இடிந்து கிடக்குதே, எருசலேமின் அலங்கங்கள் இடிந்து கிடக்குதே. உடைந்து போன குடும்பம் எல்லாம் கட்டப்படணுமே, பிரிந்து போன குடும்பங்கள் கட்டப்படணுமே. நிரப்பு நிரப்பு, கண்ணீரினாவியா என்னை நிரப்பு. நிரப்பு நிரப்பு, ஜபாவியாலே என்னை நிரப்பு. மன்றாட்டினாவியால் ஆமென், மடிந்தோரை மீட்டிட என்னை நிரப்பு. மன்றாட்டினாவியால் மடிந்தோரை மீட்டிட என்னை நிரப்பு. தாவீதின் கூடாரம் விழுந்து கிடக்குதே, தாவீதின் கூடாரம் விழுந்து கிடக்குதே. பழுதாய் போன பகுதியெல்லாம் சீர்படணுமே, பழுதாய் போன பகுதியெல்லாம் சீர்படணுமே. நிரப்பு நிரப்பு, கண்ணீரினாவியா என்னை நிரப்பு. நிரப்பு நிரப்பு, ஜபாவியாலே என்னை நிரப்பு. மன்றாட்டினாவியா என்னை நிரப்பு. மடிந்தோரை மீட்டிட எல்லாரும் கேட்போமா? மன்றாட்டினாவியால் அம்மை, மடிந்தோரை மீட்டிட என்னை நிரப்பு. பலிபீடம் எல்லாமே இடிந்து கிடக்குதே, பலிபீடம் எல்லாமே இடிந்து கிடக்குதே. பாலாய் போனதெல்லாமே செப்பனிடனுமே, பாலாய் போனதெல்லாமே செப்பனிடனுமே. நிரப்பு நிரப்பு, கண்ணீரினாவியா என்னை நிரப்பு. நிரப்பு, ஜபாவியாலே என்னை நிரப்பு. மன்றாட்டினாவியா என்னை நிரப்பு. மடிந்தோரை மீட்டிட என்னை நிரப்பு. மடிந்தோரை மீட்டிட என்னை நிரப்பு. தேசமெல்லாம் பாவத்தால் மூழ்கி போகுதே, தேசமெல்லாம் பாவத்தால் மூழ்கி போகுதே. என் தேசம் எங்கும் எழுப்புதலை காண வேண்டுமே, என் சபைகள் எங்கும் எழுப்புதலை காண வேண்டுமே. நிரப்பு நிரப்பு, கண்ணீரினாவியா என்னை நிரப்பு. நிரப்பு, முடிந்தவங்க முழங்கால் படியட்டு ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆமே, நிரப்பு நிரப்பு, கண்ணீரினாவியா என்னை நிரப்பு. நிரப்பு நிரப்பு, ஜபாவியாலே என்னை நிரப்பு. மன்றாட்டினாவியா என்னை நிரப்பு. மடிந்தோரை மீட்டிட என்னை கேளுங்க பார்க்கலாம். மன்றாட்டி அம்மே, மடிந்தோரை மீட்டிட என்னை நிரப்பு. தேசமெல்லாம் பாவத்தால் மூழ்கி போகுதே, தேசமெல்லாம் பாவத்தால் மூழ்கி போகுதே. என் தேசம் எங்கும் எழுப்புதலை காண வேண்டுமே, என் தேசம் எங்கும் எழுப்புதல் காண வேண்டுமே. நிரப்பு நிரப்பு, நிரப்புங்கப்பா. கண்ணீரினாவியா என்னை நிரப்பு. நிரப்பு
நிரப்பு ஜபாவியாலே என்னை நிரப்பு மன்றாட்டினாவியா என்னை நேர். தகப்பனே, உங்க பாரத்தோடு எங்க மத்தியில இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்க. உங்க பாரத்தை எங்கள் ஒவ்வொரு உள்ளத்திலும் யெகோவா தேவனே உமது குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மன்றாடுகிறேன். இந்த வேளையில் ஒரு ஜெப அபிஷேகம், மன்றாட்டின் அபிஷேகம், விண்ணப்பத்தின் அபிஷேகம் இறங்குவதாக, இறங்குவதாக. வானம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக. தடை உண்டு பண்ணுகிற எல்லா டார்க்னஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகு, விலகு இயேசுவின் நாமத்தினாலே. இப்பொழுது வானம் திறக்கப்படுவதாக, கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. இயேசு மகாராஜா இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்க. உங்க பாரத்தை வைங்க. ஒவ்வொருக்குள்ள ஒரு மன்றாட்டின் அபிஷேகம், விண்ணப்பத்தின் அபிஷேகம், கண்ணீரின் அபிஷேகம் இருதயத்தில் கர்த்தர் ஊற்றுவீராக. ரிபா ஷாகா தரா பாகா தரா கா தரா இபா லேக்ரோ ஏபா ஷாக்லோ கா தரா. டாடி, உம்முடைய பாதத்தை பிடிக்கிறோம்ப்பா. உங்க அபிஷேகத்தை ஊற்றுங்க, கண்ணீரின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் பரலோக தகப்பனே, நீர் ஜெப ஆவியை வைப்பீராக. இப்பொழுது அந்த ஜெப அக்கினி பற்றி பிடிப்பதாக. right now, right now, right now. thank you Lord, thank you Lord, thank you Lord. இயேசு இறங்கி வந்துட்டாருங்க. அப்பா இறங்கி வந்துட்டாரு. அவர் பாரத்தை கொடுக்கிற கர்த்தர் இறங்கி வந்துட்டாரு. thank you, thank you, thank you. கர்த்தர் உங்களை நிரப்புறார் பிரதர், கர்த்தர் உங்களை நிரப்புறார் சகோதரி. ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தர் நம்முடைய பாரத்தை வைக்கிறார். thank you. ரிபா ஷாக் லாகோ ஏ பேஷேக் ரோ ஏ பாகா லதரா கா தரா ஏ பாகா லபோ ஷந்தல பெரபல கதுர பாகா தரபலபா. thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆண்டவர் எனக்கு சொல்லுகிறார், கேட்கிறவன் எவனு பெற்றுக் கொள்ளுகிறான். இவர்களை கேட்கும்படி சொல், நான் அதை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய பாரத்தை கர்த்தர் தரும்படி இந்த கால வெள்ள நமத்தில் இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய பாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் விசுவாசத்தோடு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதுவரைக்கும் ஜெபித்த ஜெபம் அல்ல, இது ஒரு மறுரூபமாக்கப்பட்ட ஒரு ஜெபமாக உங்க வாழ்க்கை மாற வேண்டும். அதற்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை தர விரும்புகிறார். ஆண்டவர் அதை தருவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறார். எல்லாரும் இங்க கவனிங்க. ஓட்ட பாத்திரம் நிரப்பப்படுமா? ஓட்ட பாத்திரம் நிரப்பப்படுமா? நிரப்ப முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா ஓட்ட பாத்திரம் நிரப்பப்படுது. அதான் பிரச்சனை. இப்ப மேட்ரு என்னன்னா, சபைகள் எல்லாம் எந்த ரிஸ்க்ல இருக்கு அப்படின்னா, ஓட்ட பாத்திரம் நிரப்பப்படுது. உங்களுக்கு ஆண்டவர் அதை சொல்றாரு. இன்னைக்கு அநேகர் ஓட்ட பாத்திரமா இருக்கிறாங்க. நம்ம இருதயமாகிய பாத்திரம், இதுதான் உங்க இருதயமாகிய பாத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதுல 10 குண்டூசி ஓட்டையை போட்டுக்கோங்க. எத்தனை குண்டூசி? 10 குண்டூசி ஓட்டையை போட்டுக்கோங்க. இப்ப சபைக்கு வர்றீங்க. சபைக்கு வரும்போது உங்க பாஸ்டர் நல்ல ஜெபம் பண்ணி ஆயத்தமா இருப்பாங்க, அபிஷேகம் இறங்கும். ஆனா சபையில் அபிஷேகம் எப்படி இறங்கினா, ஒரு அண்டால இருந்து தண்ணியை கவுத்தனை எப்படி இறங்குமா அப்படியே வேணும். இப்போ இந்த பாத்திரத்தை போய் நீட்டுறோம். பாத்திரம் நிரம்புமா நிரப்பப்படாதா? நிரம்பிடும். சபையில் இருக்குதுன்னே நன்மை தான் இருக்கும். சபையை விட்டு வெளியே போகும்போது அந்த பீச்சுன்னு போய் வீட்டுக்கு சேரங்குள்ளேயும் ஓட்ட பாத்திரமா டோட்டலாக என்ன செஞ்சோன்னா அவுட் ஆகிறோம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னா, அநேக கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை சாத்தானுடைய தந்திரம் என்ன அப்படின்னா, முதல்ல நீ ரட்சிக்கப்படுறத தடை பண்ணி பார்ப்பான், ரட்சிக்கப்பட்ட. ரெண்டாவது அபிஷேகம் பெற தடை பண்ணி பார்ப்பான், அபிஷேகம் பெற்ற. மூன்றாவது நீ எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமுள்ள ஒரு பாத்திரமாக, நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமுள்ள ஒரு பாத்திரம் நீ மாறிடக்கூடாது என்பதில் அவன் கவனமாக இருக்கிறான். அதனால பெரிய ஓட்டையை போட்டால் கண்டுபிடிச்சிருவீங்க, சின்ன சின்ன ஓட்டையை போட்டால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்குள்ள சின்ன சின்ன ஓட்டைகள் என்ன? சின்ன ஓட்டைகள், சின்ன பாவங்கள், கெட்ட சிந்தனைகள், வேண்டாத செயல்கள், கவலை, இப்படி பல காரியம் இருக்குது. இதெல்லாம் டாட்டா உட்காந்துரும். டாட்டா உட்காந்துட்டு நீங்கள் என்னதான் கூட்டத்தில் ஆண்டவரே என்னை நிரப்பும், எனக்கு கிருபையை தாரும் அப்படின்னு எத்தனை கூட்டத்துக்கு போனாலும் நிரப்பப்படுவீங்க. ஆனால் என்னன்னா ஒரு யூஸ்லெஸ் பாத்திரமாக மாறிடுவீங்க. 10 பேர் புத்தியுள்ள கன்னிகள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள், 5 பேர் புத்தியுள்ளவர்கள். 5 பேர் பாத்திரத்தில் என்ன இல்லை, எங்கே போச்சு? ஓட்ட பாத்திரமா ஒழுகி போச்சு. அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்குது. ஆண்டவர் இப்போ உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்ன அப்படின்னா, முதலாவது உன் பாத்திரத்தை கர்த்தர் அடைக்கும்படி ஜெபம் பண்ணணும். என்ன செய்யணுங்க? முதலாவது நம்முடைய பாத்திரம் என்ன செய்யப்படணும்?
அடைக்கப்படணும். என்னென்ன காரியம் அடைக்கப்படணும் தெரியுமா? முதலாவது, என் சிந்தனையின் மூலமாக நான் செய்த பாவம், என் பேச்சின் மூலமாய் செய்த பாவம், என் பார்வையின் மூலம் செய்த பாவம், என் கேட்கிறது மூலமாக செய்த பாவம், என் ஹோல் பாடி நடக்கையின் மூலம் செய்த பாவத்தை மன்னிச்சு உம்முடைய ரத்தத்தினால் உள்ளும் புறமா கழுவி சுத்திகரித்து என் பாத்திரத்தில் இருக்கிற முதலாவது அழுக்கு இருக்கக்கூடாது, ரெண்டாவது கீறல் இருக்கக்கூடாது, மூணாவது ஓட்டை இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? 3 காரியம் உங்க பாத்திரத்தில் இருக்கக்கூடாது. ஒன்று, அழுக்கு இருந்தாலும் கத்தர் கொடுக்கிற அபிஷேகம் வேஸ்டா போயிடும். ரெண்டாவது, கீறல், அதுவும் லீக் ஆயிரும். ஓட்டை, அவ்வளவுதான், டோட்டல் வேஸ்ட். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த சபையை நான் முன்குறித்து இருக்கிறேன். சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியமாவான். கத்தராகி நான் இந்த ஏற்ற காலத்தில் தீவிரமா நடப்பிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறார். அப்படி கத்தர் பெருக பண்ண விரும்புகிறார். ஆனா அதற்கு தேவனுக்கு தேவை உங்க பாத்திரம் அடைக்கப்பட்ட தோட்டமாக, முத்திரிக்கப்பட்ட தோட்டமாக நீங்கள் இருக்க வேண்டும். அதற்கு நீங்க இப்ப செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்தி, ஆண்டவரே, சிந்தனை, பார்வை, பேச்சு, செவி, நடக்கை மூலம் செய்த பாவத்தை மன்னியும், என்னுடைய ரத்தத்தினால் உள்ளும் புறமா கழுவி சுத்திகரித்து என் பாத்திரத்திற்கு ஓட்டையெல்லாம் அடங்கப்பான்னு சொல்லி இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கிருபையை கேட்க போகிறோம், அதற்கு பிறகு அபிஷேகத்தை கேட்க போகிறோம், அதுக்கு பிறகு பலனை கேட்க போகிறோம். கர்த்தர் இப்பொழுது உங்களை நிரப்பி பயன்படுத்த போகிறார். முடிந்தவங்க நேர் முழங்கால் போட்டுக்கோங்க பார்க்கலாம். முடிந்தவர்கள் நேர் முழங்கால் படிட்டு என்னோடு சேர்ந்து ஒரு நிமிடம் உண்மையா ஆண்டவரிடத்துல நாங்க சொல்றபடி பாவத்தை மன்னிப்பு கேட்டு ஜெபிக்க போறீங்க. என்னோடு சேர்ந்து சொல்ல போறீங்க. அசால்ட்டா இருக்காதீங்க, இது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த கிருபையின் தருணம். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க. அன்புள்ள இயேசப்பா, கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அன்புள்ள இயேசப்பா, நான் சிறு வயது முதல் இந்நாள் வரையிலும் என் சிந்தனையின் மூலமாக, என் பார்வையின் மூலமாக, என் பேச்சின் மூலமாக, என் செவிகளின் மூலமாக, என் நடக்கையின் மூலமாக உமக்கு விரோதமாக செய்த எல்லா பாவங்களையும், எல்லா மீறுதல்களையும், எல்லா அக்கிரமங்களையும் மன்னிங்கப்பா. சொல்லுங்க, மன்னிங்கப்பா. எங்கள் முற்பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை மன்னிங்க ஏசப்பா. உம்முடைய ரத்தத்தினாலே உள்ளும் புறமாக என் பாத்திரத்தை கழுவி சுத்திகரித்து, சொல்லுங்க, பாத்திரத்தை கழுவி சுத்திகரித்து அதுல காணப்படுகிற அழுக்கு நீக்குங்க, கீறல்கள் அடைங்க, ஓட்டைகள் அடைங்கப்பா. என் பாத்திரத்தை உள்ளும் புறமா உம்முடைய நாமத்தினால் அடைங்க, உம்முடைய வார்த்தையினால் அடைங்க, உம்முடைய ரத்தத்தினால் அடைங்க. சொல்லுங்க பார்க்கலாம், உம்முடைய ரத்தத்தினால் அடைங்க. சொல்லுங்க பார்க்கலாம், உங்க ரத்தத்தினால் அடைங்க. அதுபோல என்னோடு சேர்ந்து ஒரு நிமிஷம் அப்படியே தலையில கையை வச்சுக்கோங்க. ஒரு கை தலையில இருக்கணும், ஒரு கை இருதயத்தில் இருக்கணும். சரிதானா? நாங்கள் எல்லாத்தையும் விளக்குன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஜோம் பண்ண எனக்கு நேரம் ஓடி போயிடும். அதனால் நாங்கள் சொல்கிறத ஜோம் பண்ணுங்க. அது முடிவில் என்ன இறங்குதுன்னு பாருங்க. சரிதான்? நான் கண்ணை மூடி சொல்லுங்க. அன்புள்ள இயேசப்பா, இப்பொழுது இந்த நாளில் எனக்கென்று நீர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பொருளாதார ஆசீர்வாதங்கள், இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆத்துமாக்களை நான் ஆதாயம் பண்ணுவதற்கு என் வாழ்விலே காணப்படுகிற தடையாயிருக்கிற என் மைண்டிலையும் என் இருதயத்திலும் காணப்படுகிற எல்லா கலைகளையும் முள்ளுகளையும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி சுட்டெரிப்பீராக. என் மைண்டிலும் என் இருதயத்திலும் காணப்படுகிற எல்லா கலைகளையும், சத்தமா சொல்லுங்க, கலைகளையும் முள்ளுகளையும் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி சுட்டெரிப்பீராக, சுட்டெரிப்பீராக. என் மைண்டிலும் என் இருதயத்தில் காணப்படுகிற எல்லா அரண்களையும் ஆவியானவர் அசைவாடி நிர்மூலமாக்குவீராக, நிர்மூலமாக்குவீராக. ஏசப்பா, இப்பொழுது என்ன உங்க கிருபையினால நிரப்புங்க, உங்க அபிஷேகத்தினால் நிரப்புங்க, உங்க வல்லமையினால் நிரப்புங்க. இப்ப கையெடுத்துருங்க, கையெடுத்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தர் இறங்கி வருகிறார். கர்த்தருடைய அபிஷேக நமத்தில் இறங்கி வருகிறது. இந்த இடம் முழுது கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றியப்பா, நன்றியப்பா. ஒவ்வொரு பாத்திரத்திலையும் ஆண்டவர் நிரப்பும்படி இறங்கி வருகிறார். கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். தேவ பிள்ளையே, கர்த்தர் இதுவரைக்கும் பெற்ற அபிஷேகம் அல்ல, இது புது அனாயிட்டிங், இது எழுப்புதின் அபிஷேகம். கர்த்தர் இந்த கால வேளை மேல வைக்கும்படி இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. தேவாலயம் எல்லாமே கல்லர் குகையாயிற்றே, தேவாலயம் எல்லாமே கல்லர் குகையாயிற்றே, சபைகள் எல்லாம் சத்தியத்தை மறந்து போயிற்றே,
சபைகள் எல்லாம் சத்தியத்தை மறந்து போயிற்று. நீரப்போ நீரப்போ கண்ணீரினாவியா என்னை நீரப்போ நீரப்போ. கேளுங்க பார்க்கலாம். நீரப்போ ஜபாவியாலே என்னை நீரப்போ. மன்றாட்டினாவியா என்னை நீரப்போ. மடிந்தோரை மீட்டிட என்னை நீரப்போ. மன்றாட்டினாவியால் ஆமென். மடிந்தோரை மீட்டிட என்னை நீரப்போ நீரப்போ நீரப்போ. கண்ணீரினாவியா என்னை நீரப்போ நீரப்போ நீரப்போ. ஜபாவியாலே என்னை நீரப்போ. மன்றாட்டினாவியா என்னை நீரப்போ. கர்த்தர் இந்த வேளையில இறங்கி வந்ததை பார்க்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கி வருகிறது. கர்த்தர் இப்பொழுது நீ ஆதியில கொண்டிருந்த அந்த அபிஷேக வாழ்க்கைக்கு நேராக உன்னை திருப்புகிறார். அந்த அனாயிட்டிங் இப்பொழுது இறங்கி வருகிறது. ஏசாயா நாவை தொட்ட அந்த அக்கினி தரல் இப்பொழுது உங்க நாவை தொடுகிறது. இதோ போரடிக்கிறதுக்கு நான் உன்னை புதிது கூர்மையான பற்குள்ள எந்திரமாக மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இறங்கி வருகிறார். ஒவ்வொரு மேலும் கர்த்தர் தம்முடைய கரத்தை வைக்கிறார். ஆவியானுடைய வல்லமை இறங்கி வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக இறங்கி வருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். கர்த்தர் தம்முடைய பாரத்தை இருதயத்துல பரிசுத்தருடைய வல்லமை ரைட் நவ. thank you அப்பா. உங்க பிரசன்னத்தால நிரப்புங்க. உங்க வார்த்தையினால நிரப்புங்க. உங்க வல்லமையினால நிரப்புங்கப்பா. இந்த சபையை நிரப்புங்க. thank you மாஸ்டர். இபா ஷகா தரா பகா தரா பலபா கதரா பலபா. இபா உன் பக்கத்துல இயேசு இறங்கி வருகிறார். உன் பக்கத்துல கர்த்தர் வர்றாருங்க. கர்த்தர் தம்முடைய சால்வையை போடுறாரு. பெற்றுக்கொள் அபிஷேகம். பெற்றுக்கொள் கர்த்தருடைய வல்லமை ரைட் நவ. இபா ஷகா தரா பலபா கதரா பலபா கதரா பலபா. எகிதுனி மகதரா பலபா கதரா பலபா கதரா பலபா கதரா பலபா கதரா. ஜெபிக்க முடியாத கட்டுகள் விலகுது. பலவீனம் மாறுது. thank you. உன் வாழ்க்கையில போராடின பலவீனத்தின் ஆவி விலகுது. கர்த்தர் விடுதலை தருகிறார். thank you Jesus. thank you Holy Spirit. thank you Heavenly Father. உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, எங்களோடு கூட நீங்க பேசும்படியா எங்களை நாங்கள் தாழ்த்தி